Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML blocks பத்தி பார்க்க போறோம். So HTML blocks அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து block level elements, inline elements அப்படின்னு ரெண்டு இருக்கு. So block level elements அப்படின்னா என்னன்னா இந்த tag எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு HTML ஃபார்ம் பண்ணோம்னா எல்லாமே வந்து block level element எல்லாமே வந்து நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே இந்த tagல இருக்கிற எல்லாமே அதோட full width அந்த browserோட full width அப்படியே எடுத்துக்கும் ஃபுல்லா. அதுதான் வந்து block level elements அப்படின்னு சொல்லுவோம். inline elements அப்படின்னா இது வந்து நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது block level மாதிரி. block level மாதிரி நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. அந்த சேம் டைம் எவ்வளவு width அந்த கண்டென்ட்க்கு எவ்வளவு width வேணுமோ அந்த width மட்டும் தான் எடுத்துக்கும். இது எல்லாமே வந்து inline elements. block level elementsல வந்து மெயினா நம்ம யூஸ் பண்றது div. inline elementsல மெயினா யூஸ் பண்றது span. ஓகே, others இதெல்லாமே வந்து inline elements. இதெல்லாமே block level. என்னென்னலாம் block levelல வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம்? div யூஸ் பண்ணுவோம், form யூஸ் பண்ணுவோம், ஓகே, li யூஸ் பண்ணுவோம், hr horizontal line யூஸ் பண்ணுவோம், unordered list, ordered list, paragraph. இதெல்லாமே block level. இதான் மெயினா நம்ம யூஸ் பண்றது. inlineல வந்து மெயினா யூஸ் பண்றது anchor tag, bold, then break, image, then span. இதெல்லாம் வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் inline. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு div எடுத்துப்போம், block level elements. hello, okay, next hello world. நான் எப்படி போட்டிருக்கேன்னா ரெண்டு டிவ்வா போட்டிருக்கேன். ஒரு டிவ்வுக்கு ஹெல்லோங்கிற வேல்யூவும் இன்னொரு டிவ்வுக்கு வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்பேன் யூஸ் பண்ண போறேன். ஸ்பேன்ல அதே வேர்டு ஹெல்லோ வேர்ல்ட். என்ன சொன்ன, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கும், ஒரு நியூ லைன் எடுத்துக்கும், வித் வந்து கம்ப்ளீட்டா அந்த ப்ரௌசரோட கம்ப்ளீட் வித் எடுத்துக்கும். பட் இன்லைன் எலமெண்ட்ஸ் எப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும்தான், அந்த வேர்டு எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கோ அந்த வித் மட்டும்தான் எடுத்துக்கும், நியூ லைன்ல எடுத்துக்காது. இங்க பாத்தீங்கன்னா div இந்த ரெண்டுமே வந்து div. இது வந்து இந்த ரெண்டும் span. div என்ன பண்ணும், block level elements. வந்து ஒவ்வொரு divக்கும் ஒவ்வொரு லைன் எடுத்துக்கும். அது helloங்கிறது ஒரு div, இங்க பாத்தீங்கன்னா helloங்கிறது ஒரு div, அதுக்கு ஒரு லைன், world அப்படிங்கிறது ஒரு div, அதுக்கு ஒரு லைன் எடுத்துக்குது. இதுதான் block level. inline elements என்ன பண்ணும், inline elementsல வந்து helloங்கிறது ஒரு inline element, worldங்கிறது ஒரு inline element, spanல போட்டிருக்கோம். இதுக்கு எவ்வளவு ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங் மட்டும் தான் எடுத்துக்கும். இதுக்கு இந்த வேர்ல்டுங்கிற இதுக்கு வந்து நியூ லைன் வந்து எடுத்துக்காது. ஓகேவா, இதுக்கு எவ்வளவு ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங் வித் மட்டும் தான் எடுத்துக்கும். அதுதான் வந்து நம்ம inline elements அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸ்பேன் மாதிரியே நம்ம இது எல்லாமே inline elementsக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே,